السلام عليكم وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முன்மாதிரியாக வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை விளக்குவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த மாநாடு தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அதிராம்பட்டினத்திலே நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே இறை செய்திக்கு முரணான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் எப்படி இறைவனிடமிருந்து நமக்கு கிடைத்த செய்தியோ அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆனுக்கு விளக்கமாக இஸ்லாத்தின் பெயரால் நமக்கு எதையெல்லாம் சொன்னார்களோ செய்து காட்டினார்களோ எதற்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கினார்களோ அதுவும் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைத்த இறை செய்தி தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த நபி பேசக்கூடிய அனைத்துமே இறை செய்தி தான். மார்க்கம் என்ற பெயரில் இறை செய்தியை தவிர வேற எதையும் அவர் பேசுவது கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப திருக்குர்ஆன் எப்படி இறை செய்தியோ நபிகள் நாயகத்தினுடைய விளக்கமும் அவருடைய நடவடிக்கைகளும் மார்க்கம் என்ற பெயரில் அவர்கள் அங்கீகரித்த அனைத்து காரியங்களும் இறைவன் புறத்திலிருந்து தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டதற்கும் சில வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கிறது. திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய அந்த அரபு மக்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயமாக இருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட எழுத படிக்க தெரியாது என்ற காரணத்தினால் இந்த திருக்குர்ஆனை மனனம் செய்து அதை பாதுகாக்கிற ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அரபு மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை தருகிறான். திருக்குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசித்து காட்டப்படுகிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனதில் இயற்கையாகவே பதிவாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னவுடன் அவர்களும் அதை மனனம் செய்து விடுவார்கள். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்ற காரணத்தினால் அவங்களுக்கு இயற்கையாகவே நினைவு சக்தி ஞாபக சக்தி அதிகமாக இருந்தது. ஒரு 10 தலைமுறையை கூட தங்களுடைய முன்னோர்களில் ஒவ்வொருத்தருடைய பேரையும் 10 தலைமுறையாக அவங்களுடைய எல்லா பேர்களையும் தகப்பனார் பேர், பாட்டம் பேர், முப்பாட்டம் பேர் என்று 10 தலைமுறையினுடைய பேரையும் சொல்கிற அளவுக்கு ஒரு நினைவாற்றல் மிக்கவர்களாக எழுத படிக்க தெரியாத அந்த சமுதாயம் இருந்தார்கள். அவங்களுடைய உள்ளங்களில் இந்த திருமறை குர்ஆன் மனப்பாடம் செய்து பாதுகாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த திருக்குர்ஆனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இது அன்றாட தொழுகையில முஸ்லிம்கள் ஓதியாகணும் என்ற ஒரு நிர்பந்தமும் ஏற்படுத்தப்படுகிறது. 5 வேளை தொழுகையிலே ஓதணும், ஜும்மாவிலே ஓதணும் என்று தொழுகையில ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டிய நிறைய பேர் குர்ஆனை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். இந்த குர்ஆனை உலகத்தில் பல பகுதிகளுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பகுதிக்கெல்லாம் சகாபாக்களை அனுப்ப முடியுமோ அங்கெல்லாம் அனுப்பி இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருமறை குர்ஆனை நம்ம எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகபட்சமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று
அதை எழுதுவதற்கென்று ஒரு 10 நபர்களை நியமித்தார்கள். அந்த 10 பேர் அதை எழுதினார்கள். 10 பேர் எழுதினாங்கன்ற 10 பேர்கிட்டையும் முழுமையாக குர்ஆனுடைய அனைத்து வசனங்கள் இருக்கல. ஒருத்தர்கிட்ட ஒரு 10 அத்தியாயம் இருக்கும், வேற ஒருத்தர்கிட்ட இன்னொரு வேற 10 அத்தியாயம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது 2 அத்தியாயங்கள் ஒருத்தர்கிட்ட விடுபட்டு போயிருக்கும். எல்லாரையும் உட்கார வைத்து பார்த்தால் 114 சூறாக்கள் கிடைத்துவிடும். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேரை அவங்களை எழுதுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்தார்கள். இப்படி திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இது பாதுகாக்கப்பட்டது. ஒரு வசனத்தை குர்ஆனுடைய வசனம் என்று சொல்வதற்கு லட்சக்கணக்கான சகாபாக்கள் அதற்கு சாட்சியாக இருந்தார்கள். ஆனால் ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வைப்பதற்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணலை. இந்த ஹதீஸுகளை எல்லாரும் மனப்பாடமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல. சில ஹதீஸுகள் சில சகாபாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா ஹதீஸுகளையும் அறிந்த ஒரு சகாபி குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் இருந்த மாதிரி ஹதீஸ் முழுக்க எல்லாத்தையும் ஒரு மனப்பாடம் பண்ணிட்டாரு அப்படி ஒரு சகாபி இருக்கல. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடியும் கூட ஒரு 2-3 தலைமுறையாக இது செவி வழியாகத்தான் போய்கொண்டே இருக்கிறது. செவி வழியாக போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரே மாதிரியாக அடுத்த தலைமுறைக்கு வராது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சபையில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி தாக ஏற்படுதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறேன். இதை அவர் போய் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடிச்சுவாரு, அஸ்ரப்தீன் தண்ணி கேட்குறாரு, மேடைக்கு தண்ணி வேணும் அப்படிம்பாரு. அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொன்னார்னு வைங்க, அந்த செய்தி அதே மாதிரி போய் சேராது. அதாவது ஃபில்டர் வாட்டர்னா அவர் குடிப்பாராம், அவர் இந்த மண்பானை சாதாரண தண்ணியெலாம் குடிக்க மாட்டாராம், அதனால ஃபில்டர் வாட்டர் கேட்குறாரு கொடுங்க அப்படின்னு. நான் ஏதாவது காலில் அரிச்சிச்சுன்னு சொரிஞ்சுன்னு வைங்க, பாருங்க ஒத்த காலில் நிற்கிறாரு, தண்ணி குடிக்காம பேச மாட்டேங்கிறாரு. இப்படின்னு ஒரு மேடையில் உள்ள ஒரு செய்தி அது திடீர்னு இப்போ கேசர் மாத்திரக்காண்டி கொஞ்சம் நிப்பாட்டினு வைங்க, பற்றியில் பேச்ச நிப்பாட்டார். தண்ணிக்காக வேண்டி தண்ணி வந்தாலும் பேச வேண்டி பேச்ச நிப்பாட்டாரு. இப்படின்னு ஒரு செவி வழியாக ஒரு செய்தி பரவுற நேரத்தில் அது ஒரே மாதிரியாக போய் சேராது. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகளெல்லாம் அவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்த விளக்கம், அவங்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறை இதெல்லாம் மக்கள்கிட்ட செவி வழியாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தவர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மாதிரியாக செய்திகளை பரப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரால சில பேர் இட்டுக்கட்டவும் ஆரம்பித்தார்கள். அப்படி இட்டு கட்டியதற்கு பல காரணங்கள் இருந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு இஸ்லாத்துக்கு நம்ம ஏதாவது களங்கம் விளைவிக்கணும், இந்த இஸ்லாத்தில் எதை சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை பாதிக்கப்படுமோ, அந்த ஏகத்துவ கொள்கை பாதிக்கப்படுற மாதிரி, தூதுத்துவம் பாதிக்கப்படுற மாதிரி, இஸ்லாத்தை சிதைக்கிற மாதிரி சில கருத்துக்களை நபிகள் நாயகத்தின் பேரில் பயன்படுத்துவோம். ஒரு ஆள் இறந்துட்டாதான் என்ன வேணாலும் செய்யலாம்ல, அதான் நபித்தோழர்கள் இந்த காரியத்தை செய்யலை. முஸ்லிம்கள் போன்று இருந்து கொண்டு வேஷம் போட்டு கொண்டிருந்த முனாஃபிக்குகளும் யூதர்களும் அதே மாதிரி இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டவர்களும் நபிகள் நாயகத்தின் பெயரை பயன்படுத்தி கொண்டு அவங்க பேரில் நிறைய இட்டு கட்ட ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி முஸ்லிம்கள் மத்தியில் சில அரசியல் பிரச்சனைகள் ஏற்படுது. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் அரசியல் ரீதியாக ஏற்படுகிறது. இதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்னாடி சில பேர் நின்றார்கள். உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹுடைய உஸ்மானை கொன்றவங்க யாருன்னு கேட்டால் நாங்கள்லாம் அலி ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா அலி ரலியல்லாஹு அவங்களை ஆதரித்து அலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சில கூட்டத்தை ஆதரித்து ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொன்னார்கள் என்று சில செய்திகளை இட்டு கட்டினார்கள். உஸ்மான் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கிறோங்கிற பெயரில் இன்னும் சில பேர் வேற மாதிரியாக அவரை சிறப்பித்து இட்டு கட்டினார்கள். உஸ்மானை திட்டி உஸ்மானை கேவலப்படுத்துகிற வகையில், அபூபக்கர் உமர் போன்ற சகாபாக்களை இழிவுபடுத்துகிற வகையில், அந்த மாதிரி எல்லாம் முஆவியாவை கண்டால் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட சகாபாக்களுக்கு எதிராகவே ஒரு ஆளை பிடிச்சா அவருக்கு ஏற்ற மாதிரி ஹதீஸை உண்டாக்குறது, ஒரு ஆள் மேலே வெறுப்பு ஏற்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஹதீஸுகளை உண்டாக்குறது, இப்படி எல்லாம் ஹதீஸுகள் இட்டு கட்டப்பட்டது. அதே மாதிரி சில ஆளுகள் என்ன பண்ணாங்க, நம்ம மார்க்க அறிஞர்களாக இருக்கிறோம், இது பல காலகட்டமாக நடக்கிறது, நம்ம இது ஹதீஸுகளை அறிஞர்கள் இதுக்காக வேண்டி ஒரு சரியான நடவடிக்கையில் இறங்குகிற வரைக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர் பெயரால் எவன் எதை சொன்னாலும் கேட்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி சொல்லக்கூடிய ஆளுடைய தரத்தை வைத்துதான் அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா நம்ம முடிவு செய்யணும் என்று அதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும்
இந்த செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்ல பல வகையான செய்திகள் மக்கள்கிட்ட பரவுகிறது. சில பேர் தனி ஒரு மரியாதையை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். நம்ம மார்க்க அறிஞரா இருக்கிறோம், நம்மளும் சாதாரண மக்கள் இப்படி ஒன்றா இருக்க முடியும், நம்ம வந்தால் எந்திரிச்சு நிற்கணும், நம்ம பயான் பண்ணாதில் எல்லாரும் உட்காந்துருக்கணும், எந்திரிச்சு போகக்கூடாது, அந்த மாதிரி நம்முடைய எழுத்துக்களை வாசிக்கணும், இப்படி எல்லாம் ஒரு தனி மரியாதை பெறுவதற்காக வேண்டி நம்ம வந்தால் விருந்தளித்து நம்மளை கவனிக்கணும், நம்மளை மௌலானா மௌலவி என்று புகழணும் என்று தங்களுக்கு மரியாதை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி சில பேர் இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில சில ஹதீசுகளை நபிகள் நாயகத்தின் பெயராலேயே இட்டுக்கட்டினார்கள். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இங்க நம்ம பேச போறது இந்த மாதிரி நபிகள் நாயகத்தின் பெயரால் திருமறை குர்ஆனுக்கு முரணாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை சிதைக்கக்கூடிய வகையிலையும் நிறைய ஹதீசுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னு இட்டுக்கட்டினார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல தான் இட்டுக்கட்ட முடிந்தது. குர்ஆன் பேர்ல இட்டுக்கட்ட முடியல. குர்ஆன் உள்ளங்களை பாதுகாக்கப்பட்டது, அது எழுதி வைத்து கூட அதை வந்து சேகரித்தார்கள். ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் செவி வழியாக இந்த ஹதீசுகள் சென்று கொண்டிருந்த காரணத்தினால சில பேர் ஹதீசுகளை சில காரணங்களுக்காக வேண்டி இட்டுக்கட்டினார்கள். சில பேர் அமல்களை பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த அமல்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மியா இருக்கிறது, இது நம்ம இன்னும் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு பராத் நோன்பு என்று உண்டாக்கினார்கள். நபிகள் நாயகத்தின் பேரை பயன்படுத்தினார்கள். மேராஜ் நோன்பு என்று உண்டாக்கினார்கள். தஸ்பீக் தொழுகை என்று அதுக்கு நிறைய சிறப்பு இருப்பதாக அப்படியெல்லாம் கூட ஹதீசுகளை இட்டு கட்டினார்கள். அந்த மாதிரி இஸ்ராக் என்ற பெயர்ல, அவ்வாபின் என்ற பெயர்ல, இன்னும் பல பெயர்கள்ல அவங்களுக்கு நிறைய நன்மையை உண்டாக்கணும். ரமலான்ல 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்கும் பொழுது நம்ம 20 தொழுதாத்தான் அது நிறைய இருக்கும் அப்படின்ட்டு 20, 30, 40 என்றெல்லாம் நபிகள் நாயகத்தின் பெயர்ல இட்டு கட்டி நிறைய நம்பர்கள் அப்படி கூட்டி கொண்டே போனார்கள். இபாதத்துகளை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அமல்களின் பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீசுகள் என்று சில பேர் இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பயான் பண்ணணும், பயான் பண்றதுக்கு செய்திகள் அவங்களுக்கு கிடைக்கலன்னா தேடல முயற்சி பண்ணல. அது குர்ஆன் வசனத்தை தேடணும், ஹதீஸை தேடணும். ஆனால் அதை மட்டுமே சொன்னால் மக்கள்கிட்ட நல்லா இருக்காது, ஏதாவது நம்ம கையில காலில் போட்டு ஏதாவது நம்ம புதுசா ஒரு மெசேஜை வைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். பயான்கள் சுவையா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அதுக்காக வேண்டி இட்டு கட்டினார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம இதை இப்படி விடக்கூடாது, நபிகள் நாயகத்தின் பெயர்ல இந்த மாதிரி இட்டு கட்டுகிற பழக்கம் வந்து இப்படி அதிகமாக கொண்டே இருக்கிறது, இதுக்கு நம்ம ஒரு வடிகால் அமைக்க வேண்டும் என்று, சரியான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதுக்காக வேண்டி சில விதிகளை வகுக்கிறார்கள். இந்த விதிகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு ஹதீஸை ஏற்கனவே நபிகள் நாயகத்தின் பெயரால ஒரு செய்தி சொல்லப்படுமையானால் அந்த செய்தி சொல்லக்கூடிய ஆள் நேர்மையானவராக இருக்கணும். யார்கிட்ட இருந்து கேட்டுங்கிறாரோ அவரை சந்தித்தவராக இருக்க வேண்டும், அவர் காலத்தில் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும், நபிகள் நாயகத்தின் பெயரால் பொய் சொல்லாதவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சில விதிகளை வகுத்து அந்த விதிகள் அடிப்படையில் தான் ஒரு ஹதீஸை பதிவு பண்ணாங்க. அந்த விதிகளுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் இருக்குமையானால் இதெல்லாம் பொய்யான ஹதீஸு, பலவீனமான ஹதீஸு, லைஃபான செய்தி என்று அதையெல்லாம் என்ன செய்வாங்க, அதையெல்லாம் தள்ளுபடி பண்ணி விடுவார்கள். இந்த ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்தின் பெயரால் நிறைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவி போயிருக்கிறது. நிறைய கித்தாபுகள் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதை அன்றைய கால அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வடிகட்டி யார் யாரெல்லாம் நபிகள் நாயகத்தின் பெயரால் ஹதீசுகளை அறிவித்தார்கள் என்று அவங்களுடைய வரலாற்றை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான அறிவிப்பாளர்களுடைய வரலாறு, நபிகள் நாயகத்தின் வரலாறை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி 5 லட்சம் 6 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளை ஹதீசுகளை அறிஞர்கள் பதிவு செய்தார்கள். அவங்க எப்ப பிறந்தாங்க, அவங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாங்க, எங்க படிச்சாங்க, அவங்களுடைய ஆசிரியர் யாரு, மாணவர் யாரு, இப்படி எல்லாம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கூட நினைஞ்சாங்க, அதை பாதுகாத்தார்கள். அப்படி பாதுகாத்து ஃபில்டர் பண்ணவில்லையானால் ஜெயலலிதாவை பத்தி கூட ஹதீஸ் உண்டாக்கியிருப்பாங்க. ஜெயலலிதாவை பத்தி கூட ரசூலா சொன்னாங்க, ஓபிஎஸ் உண்டாக்கலையா, ஜெயலலிதா இறந்தவங்க அவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னு ஒரு சாமியார் வந்து சொல்லலையா, அந்த மாதிரி நபிகள் நாயகத்தின் பெயரால் ஜெயலலிதாவை கூட ஹதீஸ் உண்டாக்கியிருப்பாங்க, கருணாநிதிக்கு கூட உண்டாக்கியிருப்பார்கள். இது ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, இதுக்கு அந்த காலத்திலேயே ஒரு அணை போட்டார்கள், கடுமையான ஒரு திரையை போட்டார்கள். இந்த மாதிரி ஒரு ஹதீஸ்களை அறிஞர்கள் வகுத்திருந்த அந்த விதிகள் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வந்து பொய்யான ஹதீஸ், இது ஹதீஸ கிடையாது, இது இட்டு கட்டப்பட்டது, இஸ்லாத்தின் பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி சில பேர் இட்டு கட்டிருக்கிறார்கள் என்று அந்த மாதிரி இட்டு கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் முடிவு பண்றாங்க இல்லையா.
இதை பொறுத்த வரைக்கும் இதை எந்த ஒரு இயக்கமும் இதை மறுப்பது கிடையாது. தப்லீக் ஜமாத் மாதிரி ஒரு சில இயக்கங்களை தவிர அந்த பொய்யான செய்திகள், பலவீனமான செய்திகளை நம்ம மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, பலவீனமான ஹதீஸ்களை பின்பற்றக்கூடாது என்பதில் எல்லாரும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் பேரில் இட்டு கட்டப்பட்டு தான் இருக்கிறது, அது உண்மைதான். அதை ஃபில்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குன்னு நிறைய அந்த முயற்சிகள், அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய சேவைகள் ஹதீஸுக்காக வேண்டி நடைபெற்றிருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த விதிகளோடு சேர்த்து ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஏற்பதற்கு, இது இறைவன்கிட்ட வந்த இறைச்செய்தி என்று ஏற்பதற்கு நம்ம இன்னும் சில அளவுகோல்களை தவ்ஹீத் ஜமாத் சொல்கிறது. என்ன அளவுகோலே? திருமறை குர்ஆனுக்கு முரணாக ஏதாவது நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லப்படுமையானால், அல்லது நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு எதிராக, குர்ஆனுக்கு முரணாக செய்தார்கள் என்று பதிவு செய்யப்படுமையானால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் இட்டு கட்டப்பட்ட செய்தி தான், இறை செய்தி கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அது ஆபாசமாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அது பொய்யாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அது எந்த வகையிலையும் அறிவால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதாவது அதற்கு எந்த வகையிலும் விளக்கம் சொல்ல முடியல, எந்த அறிஞரும் விளக்கம் சொல்லல. இந்த மாதிரியான ஒரு செய்திகளாக இருக்குமையானால் இதை நம்ம ஹதீஸ் என்று ஏற்கக்கூடாது. அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான், இறை வேதத்துக்கு எதிராக, இறை செய்திக்கு எதிராக இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான் என்று அதையும் பொய்யான செய்தி என்று சொல்ல வேண்டும் என்று நம்ம சொல்றோம். இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுக்கு திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் ஆதாரமா இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட இருந்து இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்குமையானால் இதுல நிறைய முரண்பாடுகள் பார்த்திருப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய வேதத்துக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் என்னன்னு கேட்டா, தன்னுடைய செய்திகளுக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதம் என்னன்னு கேட்டா, இதுல முரண்பாடு கிடையவே கிடையாது. லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இதுக்கு முன்னாடியும் தவறு கிடையாது, இதுக்கு பின்னாடியும் தவறு கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அறிவுரையில எந்த தவறும் கிடையாது. ஏன்? தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், புகழுக்குரிய ஞானம் மிக்க விவரம் மிக்க இறைவன் இருந்து இது அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையில தவறே இருக்காதுங்கிறான். வமன் அஸ்தக்கும் மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை போல் உண்மை பேசக்கூடியவன் யார்? அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு செய்தி வருகிறது என்றால் அது உண்மையான செய்தியா தான் இருக்கும். ஒரு பார்த்தால தெரியுது பொய்யின்று, அந்த மாதிரி செய்தி அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், செய்தார்கள் என்று ஒரு விஷயம் நமக்கு வருகிறது என்றால் அது பொய்யா இருக்க கூடாது, பார்த்தால பொய்ன்னு தெரியுற மாதிரி கூடாது. அது குர்ஆனுக்கு மாற்றமாக முரண்பாடாக இருந்தால் இறை செய்தி, குர்ஆன் இறை செய்தி தான், நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்களும் இறை செய்தி தான். ஒரு இறை செய்திக்கு இன்னொரு இறை செய்தி மாற்றமா இருக்குமா? அப்ப மாற்றமாக இருந்தால் ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்படி விளக்கம் கொடுக்க முடியல, எந்த அறிஞரும் அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கல, விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு குர்ஆனுக்கு முரண்பட்டு ஒரு ஹதீஸ் இருக்குமே ஆனால் அது ஹதீஸ் கிடையாது, அப்படி குர்ஆனே சொல்கிறது அப்படின்னு நம்ம இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் வெட்கக்கேடானதை ஒரு காலத்திலும் ஏவ மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அசிங்கத்தை அல்லாஹ் ஏவ மாட்டான். அசிங்கத்தை யார் ஏவுவா? ஷைத்தான் தான் ஏவுவான். ஷைத்தான் ஏதுக்குமுல் ஃபக்ர வல் ஃபஹ்ஷா, ஷைத்தான் தான் வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துகிறான். அதே மாதிரி ஏமுருக்குமில் ஃபஹ்ஷா, உங்களுக்கு அந்த ஆபாசத்தை அவன் தான் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஷைத்தான் தான் ஆபாசத்தை தூண்டுவானே தவிர அல்லாஹ்ட்ட இருந்து ஆபாசம் வராது, அசிங்கம் வராது. அல்லாஹ் நல்ல வார்த்தைகளை தான் பேசுவான், வழிகட்ட சொல்ல மாட்டான் இப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அடிப்படையிலையும், அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை ஹதீஸ் என்று நீங்கள் நம்ப வேண்டுமானால் அதுக்கு ஒரு அளவுகோலை வச்சுக்கிறீங்கன்னு ஒரு அளவுகோலை சொல்றாங்க. என்ன அளவுகோலே? இதா சமீத்துமுல் ஹதீஸ் அன்னி, என்னை பற்றி நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறீர்கள், தாரிஃபுகு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அதை ஒத்துக்கொள்கிறது, வத்தலீனுலகு அஷாருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய தோள்களும் முடிகளும் அதற்கு பணிகிறது, உங்களுடைய உணர்ச்சிகள் அதை ஏற்றுக்கொள்கிறது, வத்தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன், அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமானது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். அப்படி இருக்குமையானால் ஃபான அவுலாக்கும் பிஹி, அதை நான் தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், அதை சொல்றதுக்கு எனக்கு தான் தகுதி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு செய்தியை கேள்விப்பட்டவன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பேர்ல சொல்லப்படுகிறது, சொல்லக்கூடிய ஆள்கள் நல்ல ஆள்களை தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கிறது? அந்த செய்தியை நீங்க பாருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு அது நெருக்கமா இருக்கிறதா? இந்த சுன்னத்தை நம்ம கடைபிடிப்போம்,
நல்ல விஷயமா இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் வந்திருக்கும் என்று நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய அந்த உணர்ச்சிகள் எல்லாம் சொல்கிறது, அதற்கு அடிபடுகிறது. அந்த மாதிரி இருந்தால் நான் தான் அதை சொல்றதுக்கு தகுதி படைச்சவன். அதே நேரத்தில் வைதா சமீத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னை பற்றி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறீர்கள், துன்கிரு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அதை வந்து வெறுக்கிறது, தன்விரு அஷாருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய தோள்களும் முடிகளும் அதை விட்டு விருண்டு ஓடுகிறது. அதை பார்த்தாலே ரசூலை சொல்லிருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. அதை பற்றி கேள்விப்பட்டாலே ரசூலை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறது. தரவுன அன்னகு மின்கும் வயதும், அது நம்ம வாழ்க்கைக்கு சரியா வராது என்று, தூரமானது என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் அதுக்கும் அதை விட்டு நான் தூரமானவன், அதை நான் சொல்லியே இருக்க மாட்டேன். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவுகளை சொல்றாங்க. இறை செய்தின்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்கிட்ட இருந்து ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, நான் சொன்னதாக அந்த செய்தியை ஒரு ஆள் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க எப்படி பார்க்கணும், இது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறதா, இது எந்த ஒரு சாதாரண ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டார்ல, அந்த மாதிரியான செய்தியா இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து வந்த கருத்துமா இருக்கிறதா. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து ஒரு கருத்து வந்திருக்குமே, ஆனால் அதுக்கு நிகராக எந்த கருத்து இருந்திருக்காது. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தகுதியான கருத்துக்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அதுக்கு மாற்றமா இருக்குமே, ஆனால் அதை விட்டு நான் தூரமானவங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு நபி தோழர் சாலிம்னு ஒரு நபி தோழர் இருந்தார். இவர் ஒரு வீட்டில் வளர்கிறார், சின்ன வயசுல இருந்து வளர்கிறார். இவர் இளைஞரான பிறகு இவர் அந்த வீட்டுக்கு சர்வசாதாரணமாக அந்த வீட்டில் உள்ள பிள்ளை மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து போறது அவருடைய கணவர் விரும்பாம இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிட்ட அவர் சங்கடப்படுறாரு. அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார். அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு, அவர் வீட்டுக்கு வரதை கணவர் விரும்பாம இருக்கிறாரு, இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்ன உடனே அப்ப இஸ்லாம் என்ன அறிவுரை சொல்லுது, அதாவது தாயின்னு சொன்ன தாய்மார்கள்ட்ட யாரு, உம்மகாத்துகும் இல்லல்லாய் வலதுனகும், அவங்களை யார் பெற்றார்களோ அவங்க தான் தாய்மார்களை தவிர வளர்த்தவர்கள் தாய்மார்கள் ஆக முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது பெற்றவர்கள் தான் தாய், வளர்த்தவங்க தாயாக முடியாது. வளர்த்தவங்க அந்நிய பெண்ணு தான். ஒரு அந்நிய பெண் இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் நீங்க வளர்த்த தாய் இடத்துல இருக்கணும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. வளர்த்தாலும் தாயாக முடியாது, பெற்றவர்கள் தான் தாய் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அறிவுரைக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களா, நீ அவருக்கு பால் கொடுத்துரு. யாருக்கு? 20 வயசோ 25 வயசோ உள்ள வாலிபருக்கு பால் கொடுக்க சொல்லி ரசூலை சொன்னாங்களாம். அப்ப இது எப்படி ஹதீஸா இருக்க முடியும்? இப்படி ரசூலை அசிங்கத்தை ஏவுவாங்களா, ஒரு மானக்கேடானது ஏவுவாங்களா? அவங்க தாயாவே இருந்தாலும் கூட ஒரு தாயிட்ட ஒரு பிள்ளை எத்தனை வயசுல பால் குடிப்பான், 20 வயசுல பால் குடிப்பானா? அங்க போய் தாயை அந்த மாதிரி பார்க்க முடியுமா? ஒரு தாயிடத்துல கூட ஒருத்தன் செய்ய முடியாத காரியத்தை ஒரு அந்நிய பெண்கிட்ட வளர்த்தவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்ய சொல்லியிருப்பார்கள்? இது ஹதீஸ கிடையாது. ஒரு ஆபாசத்தை அசிங்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க மாட்டார்கள். அந்த பெண்ணு கூட கேட்கிறாங்க, அவர் தாடி வச்சுக்கிறாரு, பெரிய ஆளா இருக்கிறாரு பாக்குறதுக்கு, நீ குடும்பம்னாங்களா ரசூலா, நீ குடும்பா அப்படின்னு இங்க கூட நினைச்சார். ஒரு விவாதத்தில் அதன பண்ணத்துல கூட ஒரு ஆள் சொன்னார், அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்னாங்கல்ல, அப்படி சொல்றாங்கல்ல. அப்ப இப்படி ரசூல்லா ஒரு ஆளுக்கு மட்டும் விபச்சாரம் செய்ய அனுமதிப்பார்களா? ஒரு ஆளுக்கு பெண்ணு அந்நிய பெண்கிட்ட பால் குடிக்கலான்னு ஒரு ஆள்கிட்ட அனுமதிப்பாங்களா? இது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் ரசூலுக்கு தெரியலையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரால யாரோ இட்டு கட்டிருக்கிறார்கள். இது அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் கூட, இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை இடம்பெற்றால் கூட இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. ஒரு புள்ள, ஒரு தாய் புள்ளங்கிற உறவு எப்ப ஏற்படும்? 2 வயசுக்கு உள்ள பால் குடிச்சா தான் தாய்மாங்கிற உறவு ஏற்படும். 5 வயசுல குடிச்சாலும் தாய்மாங்கிற உறவு ஏற்படாது. இப்படி குர்ஆன் நமக்கு சொல்ற காரணத்தினால குர்ஆனுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் பேசியிருக்க மாட்டார்கள், ஆபாசத்தை ஏவிருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் என்ன செய்யறோம்? இந்த குர்ஆனுடைய அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி ஹதீஸ்களை, இது ஹதீஸ் கிடையாது, இது இறை செய்தியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்றோம். ஆனால் இது என்ன செய்யறாங்கன்னா, சலஃபுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களும் அதே மாதிரி மதுஹப்வாதிகளும் இதை கடுமையை எதிர்க்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு விதி ஹதீஸ் கலையில் கிடையவே கிடையாது. இந்த விதியை பயன்படுத்தி கடந்த காலத்தில் வாழ்ந்த எந்த அறிஞர்களும் ஹதீஸ்களை மறுத்தது கிடையாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை ஏற்று பெற வேண்டியதானே. அறிவிப்பாளர்கள் சரியா இருந்தால் புகாரி முஸ்லிம் போன்ற குர்ஆனுக்கு அடுத்த நிலைமையில வைத்து ஒரு முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய அந்த நூல்களில் உள்ள செய்தியை மறுக்கலாமா? இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விதி கிடையவே கிடையாது என்று நம்ம ஹதீஸை மறுப்பதாக, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை எல்லாம் மறுப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை கொண்டு போகிறார்கள். ஆனால்
இது கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விதியை கிடையாதா? இந்த விதியை எந்த அறிஞருமே பயன்படுத்தவே இல்லையா? இதெல்லாம் ஹதீஸ் கலையை பற்றி தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள், வாக்குமூலங்கள். ஹதீஸ் கலையில் நீங்க போய் பார்ப்பீர்களே ஆனால், ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒரு ஹதீஸை எப்படியெல்லாம் அணுகியிருக்கிறார்கள் என்று பார்ப்பீர்களே ஆனால், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை எல்லாம் தாண்டி நம்மளா ஒரு நியாயமான காரணத்துக்காக வேண்டி நல்லா உட்கார்ந்து ஆய்வு செய்து பல பேர் பல கட்டங்களில் பேசி இது ஹதீஸா இருக்க முடியாது என்று குர்ஆனுக்கு முரணாக இருந்தால், ஆபாசத்தை போதிப்பதாக இருந்தால், பார்க்கும்போது பொய்யான செய்தியாக தெரிந்தால் அந்த மாதிரியான செய்தி விளக்கமே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம ஆய்வு செய்து அதை மறுக்கிறோம். இறை செய்தி அது இருக்காது, இது ஹதீஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். ஆனால் கடந்த காலத்தில் வாழ்ந்த ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் எத்தனை செய்திகளை குர்ஆனுக்கு முரண் என்று, இது பொய் என்று எத்தனை செய்தியை மறுத்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, ஹஸம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் தகப்பனார் முதியவராக இருக்கிறாரு, இந்த நிலைமையில் அவருக்கு ஹஜ்ஜு கடமையாயிருச்சு, அவருக்காக வேண்டி நான் ஹஜ்ஜு செய்தால் ஏற்கப்படுமா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, தாராள ஏற்கப்படும், நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. முதியவரான தன்னுடைய தகப்பனாருக்கு ஹஜ்ஜு கடமையாயிருச்சு, அவரால் ஹஜ்ஜு செய்ய வர முடியல, நடக்க முடியாது, ஓட முடியாது, அவருக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாம்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் செய்யலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி புகாரியில் ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை நம்மளும் ஏற்றுக்கொள்கிறோம், இதை நம்ம மறுக்கல. ஆனால் இமாம் மாலிக் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது குர்ஆனுக்கு மாற்றம். ஏன் அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, ஹஜ்ஜுக்கு சென்று வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை நல்லா சொல்லும்போது, ஒரு முதியவருக்கு அப்படி ஹஜ்ஜு கடமையாகும். அந்த பெண்மணி கேட்கறாங்க, என் தகப்பனார் முதியவர் ஆயிட்டாரு, இப்போ அவர்கிட்ட காசு வந்துருச்சு, ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு அப்படின்னா முதியவருக்கு அப்படி ஹஜ்ஜு கடமையாகும். முதியவருக்கு தான் மக்காவுக்கு வர முடியாத, ஹஜ்ஜு செய்ய முடியாத. அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள் என்று இந்த செய்தி வர்றனால இது ஹதீஸ் கிடையாது, இது பொய், இறை செய்தியின் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இமாம் மாலிக் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இமாம் குர்துபி அவர்களும் இதை அங்கீகரித்தார்களா இல்லையா? அப்போ இமாம் மாலிக்கே இவர்கள் சொல்லணும். இமாம் குர்துபியை போய் ஹதீஸை மறுத்துட்டாரு, இவர் காஃபிரா போயிட்டாரு, குர்ஆன் வசனங்களை கூட ஒரு மறுப்பாரு, இவர் முத்தஸிலா குழுக்கள் இருக்கிறாரு, வழிகட்ட குழுக்கள் இருக்கிறார் அப்படி சொல்லணுமா இல்லையா? இமாம் மாலிக் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டி ஒரு ஹதீஸை மறுத்திருக்கிறார் என்றால் அதுக்கு பேர் என்னவா? அது தக்காளி சட்னியா, நம்மது ரத்தமா? அதாவது தக்காளி சட்னியை பார்க்கணும், ரத்தத்தை பார்க்கணும். இந்த அளவு என்ன செய்யறாங்க? இமாம்கள் மறுத்தால் அதுக்கு பேர் ஆய்வு, நம்ம மறுத்தா என்ன மறுக்க கூடாது இப்படி என்ன செய்யறாங்க? நம்மள முத்தஸிலாக்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் 3 பொய் சொன்னார்கள், அந்த 3 பொய்யை தவிர வேற பொய்யே சொன்னது கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று இந்த செய்தி புகாரில் வருது. புகாரில் வரக்கூடிய செய்தியை மறுக்கலாமா? இந்த மாதிரி மறுக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள், முத்தஸிலா கூட்டம் அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம இது இறை செய்தி கிடையாது என்றதை மறுக்கிறோம். எந்த செய்தியை, ஒரு செய்தியை ஹதீஸ் இல்லைன்னு சொல்றோம்னா அல்லாஹ்ட்ட இருந்து வந்த செய்தி மாதிரி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து வந்த செய்தி மாதிரி இல்லை என்று ஆய்வுக்கு பிறகு ஒரு செய்தியை மறுக்கிறோம். நமக்கு முன்னாடி நிறைய அறிஞர்கள் இதுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் நபி அவர்கள் 3 பொய்யை தவிர வாழ்க்கையில பொய்யே சொன்னது கிடையாது. திருவிழாவுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அந்த ஊர்க்காரங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சிலைகளை உடைச்சு போடுறாரு. என்னப்பா நீ தான் உடைச்சியான்னு கேட்டா, இல்லை நான் உடைக்கல, இந்த பெரிய சிலை தான் உடைச்சிச்சு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியை மன்னர் விசாரிக்கும் போது என் சகோதரின்னு சொல்றாரு. இந்த 3 பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் இடம்பெறக்கூடிய இந்த செய்தியை ஹனபி மதுஹப் அறிஞர்களால் மதிக்கப்படக்கூடிய இமாம் அபூபக்கர் ராஸி அவர்கள் இந்த செய்தியை மறுக்கிறாங்க. இது இல்லை, இப்ராஹிம் நபிக்கு இது தகுதி கிடையாது. ஒரு நபி எப்படி போய் சொல்வார்கள்? இப்ராஹிம் நபி எந்த காலத்திலையும் போய் சொல்லல அப்படின்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அவர்கள் மேல உள்ள மதிப்பு குறைக்கிற வகையில இந்த ஹதீஸ் இருக்கிறனால இது ஹதீஸ் கிடையாது மறுக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? எப்படி புகாரில் வர ஹதீஸ் மறுக்க முடியும்? அபூபக்கர் ராஸிக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, மனநோயாளி ஆயிட்டாரு இப்படி சொல்லணுமா இல்லையா? நம்ம ஒரு ஹதீஸ் இல்லை என்று ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது, இது ஹதீஸ் கிடையாது என்று நம்ம சொல்லும் பொழுது நம்மள என்ன செய்யறாங்கன்னா, மனநோய் பிடிச்சிருச்சு, குர்ஆனை கூட பின்னாடி மறுத்தால் மறுப்பார்கள் இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இப்ப அபூபக்கர் ராஸி என்ன சொல்றாரு? இப்ராஹிம் நபி போய் சொல்லியிருக்க மாட்டார்கள், 3 விஷயத்துல கூட சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்படின்னா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களும் போய் சொல்றாங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு.
இந்த அறிவிப்பாளர்களை பொய் சொல்றாங்களான்னு என்கிட்ட கேட்டேன். அறிவிப்பாளர் பொய்யர் ஆயிட்டு போட்டேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ராஹிம் நபியை நான் பொய்யர்னு சொல்ல மாட்டேன். எப்படி சொல்றாரு பாருங்க. தௌஹீத் ஜமாத்தை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா, அட நீ நல்ல ஆளுங்க நினைக்கலாம், அவர் பொய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கலாம். அதுக்கு மாற்றமாக நல்ல அறிவிப்பாளர்கள் கூட பொய் சொல்லக்கூடியவங்களா இருந்திருக்கலாம். அறிவிப்பாளர்கள் பொய் சொல்லியிருப்பாங்க, நீ சொல்லிட்டு போ. இப்ராஹிம் நபி பெயரால், அல்லாஹ்வுடைய தூதர் பெயரால் அறிவிப்பாளர்கள் பொய் சொல்லியிருக்கலாம், இப்ராஹிம் நபி பொய் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று அபூபக்கர் ராஜி அவர்கள் இந்த ஹதீஸை மறுக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி நாட்டு கழுதை இருக்கிறது, இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட கருத்து தெரிவிக்கும் பொழுது, நாட்டு கழுதை ஹராம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னா அவர் சொல்றாரு, இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்கிறாங்க நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, கல்வி கடல்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, லாக்கல் பஹர் அந்த கல்வி கடல் இருக்கிறார்ல, அவர் இந்த ஹதீஸை மறுத்திருக்கிறாரு. ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல்ல அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், அல்லாஹ் வந்து எனக்கு வஹியாக எதை வந்து அறிவித்திருக்கிறானோ, அல்லாஹ் ஹரம் என்று சில விஷயத்தை எனக்கு வஹி மூலமா அறிவிச்சிருக்கிறான், அது இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், அல்லாஹ் வந்து தடை செஞ்சதா குர்ஆன்ல சொல்றான்ல, பண்டி இறைச்சி தடங்குறான், ரத்தத்தை ஹராம்ங்கிறான். இதை தவிர அல்லாஹ் தடுத்ததை தவிர வேறு எதுவும் ஹராம் கிடையாது, ஹராமாக நான் நினைக்கல, இப்படி நபி என்ன சொல்லுங்கிறான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் தான் ஹராமாக்குவதை தவிர அல்லாஹ் ஹராமாக்காது ஒன்று ஹராம் ஆகாது இப்படின்னு நபி என்ன சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த வசனத்தை காட்டி அல்லாஹ் குர்ஆன்ல ரத்தத்தை ஹராம்ங்கிறான், பண்டி இறைச்சி ஹராம்ங்கிறான், நாட்டு கழுதை ஹராம்னு சொல்றானா, இப்படின்னு இப்னு அப்பாஸ் கல்வி கடல்னு சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாரு, ஆதாரபூர்வமான ஹதீஸை மறுக்கிறாரா இல்லையா? இப்ப என்ன பண்ணனே, இப்னு அப்பாஸ் அந்த மாதிரி சொல்லணும். முத்தஜிலாக்குடைய கொள்கையில இப்னு அப்பாஸ் மாறிட்டாரு, இப்படி சொல்லணுமா இல்லையா? ஹதீஸுகளை மறுத்துட்டாரு, வழியட்டவர் ஆயிட்டாருன்னு நம்மள வந்து வழியட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சலஃபு கும்பல் சொல்லுவார்களா? அதே மாதிரி வந்து புகாரில் ஒரு ஹதீஸ் வருது பாருங்க, அல்லாஹ் வந்து நரகத்தை என்ன செய்வான்னு கேட்டா, நரகத்துல பார்த்து அல்லாஹ் கேட்பானா, ஹலிம் தலத்தி, உனக்கு வயிறு நிரம்பிருச்சா? இது குர்ஆன்ல இருக்கிறது. இந்த மாதிரி ஹதீஸ்ல புகாரில வருகிறது, உனக்கு வயிறு நிரம்பிச்சா நல்லா கேட்பான். எனக்கு இல்ல நிறைய ஹல்மின் மஜீத் இன்னும் நிறைய இருக்குதா அப்படின்னு நரகம் கேட்குமா. அப்ப வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நரகத்திற்கென்ற சில ஆள்களை படைப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்துக்குன்னு சில ஆள்களை படைத்து அதுல தூக்கி போடுவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. இது ஆதாரபூர்வமான செய்தி தான், அறிவிப்பாளர்கள் இந்த குறையும் கிடையாது. ஆனால் இது புகாரில வருது, புகாரில வரக்கூடிய ஹதீஸை மறுக்கலாமா இருக்கிறாங்கல்ல, யாராவது மறுத்திருக்கிறார்களா? புகாரி இமாமுடைய ஹதீஸை யாராவது மறுத்திருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்களே. இப்ப நான் சொன்ன அப்பளும் புகாரில வர்றதான். இமாம் புல்கீனி அவர்கள், அதே மாதிரி இப்னுல் கையம் அவர்கள், ஹதீஸ் கலையில் வந்து ரொம்ப பிரபலியமான இவர்கள் என்ன செய்யறாங்க, இப்னுல் கையம் அவர்களும் புல்கீனி அவர்களும் இந்த ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கிறார்கள். முடியாது, அப்படி அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நரகத்துக்கு நல்ல சில ஆள்களை படைப்பானா. அவங்க என்ன அநியாயம் பண்ணாங்க, வலா யல்லிமு ரப்புக அஹதா, உன் இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று குர்ஆன்ல இருக்கும்போது, எப்படி நரகத்துக்குன்னு சில ஆள்களை படைச்சு அல்லாஹ் அநியாயம் பண்ணுவாங்கிற மாதிரி வருது. இப்படி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்னுல் கையம் மறுக்கிறார்கள், புல்கீனி மறுக்கிறார்கள். எதுக்காக இதை சொல்றோம், இவங்கெல்லாம் எந்த செய்தியையும் மறுக்காமல் இருந்தால் கூட குர்ஆனுக்கு முரண்பட்டால் கண்டிப்பா இறை செய்தி கிடையாது. ஆனா யாருமே மறுக்கலன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஆதாரமாகத்தான் இதை சொல்றோம். அதனால இறை செய்தி என்று இது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கிறது என்று ஒரு செய்தியை நம்ம நம்ப வேண்டுமே, ஆனால் அது திருமறை குர்ஆனுக்கு இறை செய்தியாக இருக்கிற திருமறை குர்ஆனுக்கு முரண் இல்லாத வகையில் இருக்கணும். ஆபாசத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அந்த மாதிரி வரக்கூடாது. இது பார்த்தால புய்ன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. அப்படிலாம் வருதுல்ல, திருமறை குர்ஆன்ல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது வகாலல் லாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுல மஸ்ஊரா, அக்கிரமக்காரர்கள் நபியை உன்னை பத்தி சொல்றாங்க, இவர் சூனிய வைக்கப்பட்ட ஆளு, நபிகள் நாயகத்துக்கு சூனிய வைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் அக்கிரமக்காரர்கள். நபிகள் நாயகத்துக்கு சூனிய வைக்கப்பட்டதாக புகாரில் ஹதீஸ் வருதா இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு சூனிய வைக்கப்படவில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. வைக்கப்பட்டது என்று சூனிய வைக்கப்பட்டது என்று சொன்னால் சொல்லக்கூடியவன் அயோக்கியம் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கு மாத்தமா புகாரில் ஒரு ஹதீஸ் வந்து அதை ஏற்றுக்க முடியுமா? சகாபாக்கள் சொல்லக்கூடிய ஆளுகள் நல்லா இருக்கிறாங்க, செய்தி சரியில்லையே, இறை தூதருக்கு அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யறோம்னு கேட்டா, சில ஹதீசுகள் என்ற பேரில் இருக்கக்கூடிய சில செய்திகளை அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் சரி, அது புகாரி போன்ற தரமான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக வேண்டி, நபிகள் நாயகத்தின் பேரை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி யாரோ இதை இட்டுக்கட்டுகிறார்கள். இறை செய்தியின் பேரால இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்றோம். தவிர நாங்கள் ஹதீசுகளை மறுப்பவர்கள் கிடையாது. ஹதீசுகளை நிலைநாட்டுவதற்காகத்தான் திருக்குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றாங்கல்ல, அந்த அகலல் குர்ஆன் கூட்டத்தை விவாத களத்தில் சந்தித்த ஒரே ஜமாத் தௌஹீத் ஜமாத்.
தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மட்டும்தான் குர்ஆன் மட்டும் போதும் என்ற கொள்கை உடையவர்களை ஓட ஓட விரட்டும். அப்ப குர்ஆன் மட்டும் போதும்ங்கிற அந்த கொள்கை உடையவர்களாக நாங்க இருந்தா ஏன் அவங்களோட வாதம் பண்றோம்? அவங்களோட சேர்ந்துக்க வேண்டியதானே? அந்த மாதிரி ஹதீசுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த ஜமாத்தா செய்கிறது. இறை செய்தியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.